ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 19/3/2024 ஸ்ரீசக்தி SS407க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்குறதுனால எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 795, அதுக்கு முந்தினட்டா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 785, அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 265 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 73 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 750 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் நம்மளுக்கு 50 இருக்குது. இந்த 50 நம்ம 73 ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது +73. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் வந்து மிச்சத்தை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 5ஓட 7 கூட்டினோம்னா 2, இங்கே 0ஓட 3 கூட்டினோம்னா 3. அப்போது 2 அல்லது 3 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 3 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 750 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 642. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ ஃபஸ்ட் ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ட்ரா நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ட்ரா பார்ப்போம், 642க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 642 இதில் நம்ம எடுக்க போகிறது 42, இதோட நம்ம +73. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டும்போது 1, 2ஓட 3 கூட்டும்போது 5, 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 642க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 642க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 585. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டாகவே கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 585க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 85, இதோட நம்ம 73 கூட்டலாம், +73. இப்போ கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 585க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இப்போ 58 நம்மளுக்கு மறுட்ராவுக்கான எக்ஸாம்பிள் டச்சாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 087. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 சி போர்டு கிடையாது, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு சி போர்டு, ஏசி போர்டு, பி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 087க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 87, இதோட நம்ம +73. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5, 7ஓட 3 கூட்டும்போது 0, 5 அல்லது 0 நம்மளுக்கு இது 087க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 087க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 265 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ 265க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 65, இதோட நம்ம +73. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 7 கூட்டும்போது 3, 5ஓட 3 கூட்டும்போது 8, 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 265க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 8. இப்போ இந்த 265க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 785 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 8 சி போர்டில் கிடைக்கல, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி. இப்போது 5 ட்ராவுக்கு மேலே பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது, அதோட போர்டு மட்டும் நம்மளுக்கு மாறி மாறி கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 785க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 785 இதில் நம்ம எடுக்க போகிறது 85, இதோட நம்ம
7 3. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5. இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 7 8 5க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 7 8 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 9 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 7 9 5 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்கு நண்பா. அதோட நம்மளுக்கு போர்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா ஏசி, 3வது ட்ரா பி போர்டு, 4வது ட்ரா சி போர்டு, 5வது ட்ரா பி, 6வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இது இப்போ நம்மளுக்கு 7வது கெஸ்ஸிங். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் 7 9 5 இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுக்க போகிறது 9 5. இதோட நம்ம ப்ளஸ் 7 3. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6. 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 6 அல்லது 8 இந்த ட்ராவு கிடச்சிக்கிற சி போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதை நம்ம மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறு அல்லது 8 இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர். அதோட இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெய்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த ட்ராவில் நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டபுளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 6 6 8 8ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 6 8 86ன்னு கொடுக்கலாம். இந்த ட்ராவில் கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கான நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணுடா பயன்படுத்திக்கோங்க. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ சி போர்டுக்கு கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்க 2 போர்டும் நம்மளுக்கு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டாக இருந்தாலும் வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 19/3/2024 ஸ்ரீசக்தி SS 407க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.